எஸ்தர் ஒரு அனாதையாய் பிறந்தார். மொர்தெக்காய் அவளை வளர்த்தினார். கடைசியில அந்த எஸ்தர் ராஜாவின் அரண்மனையிலே, அகாசுரு ராஜாவின் அரண்மனையிலே அவள் ராணியாய் போகிறாள். எஸ்தர் ராஜாத்தை பார்த்து மொர்தெக்காய் சொன்ன வார்த்தை இதுதான், இதற்காகவே இந்த சமயத்துல ஆபத்து காலத்துல நீ யூதர்களுக்கு உதவி செய்யும்படியாகவே இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாம். யாருக்கு தெரியும் என்று சொன்னார். இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் உங்களை இன்றைக்கு ஒரு சிங்காசனத்துல வைத்திருக்கிறார், அல்லாவிட்டால் ஒரு பெரிய ஆபீஸ்ல வைத்திருக்காருன்னு சொன்னா ஏதோ அந்த பதவியில உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த செல்வாக்கு நிறைந்த இடத்தில் தேவ ராஜ்யத்தை கட்ட, தேவ பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்க, அதற்காக தான் தேவன் உன்னை எங்கே வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. அதை மறந்து விட்டால் தேவன் அங்கிருந்து தள்ளி விட்டு வேறொரு ஆளை அங்கே கொண்டு வருவார் என்பதை அறிந்து கொள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.